மீண்டும் மீண்டும் அத்துமீறி வருகிறது பாகிஸ்தான் ராணுவம். போர் ஒப்பந்தத்தை மீறி எல்லையில் தொடரும் பாகிஸ்தானுடைய அத்துமீறல் காரணமாக மூன்றாவது நாளாக எல்லைகளில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. எல்லையில் குண்டு மழை பொழியப்பட்டிருக்கிறது. ட்ரோன்களை ஏவும் பாகிஸ்தானின் நிலைகளை தற்போது இந்திய ராணுவம் வெற்றிகரமாக அழித்திருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். நேற்றைய தினம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு விளக்கம் அளித்திருந்தது. அதாவது 400 ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்தி உள்ளதாக ஒரு பரபரப்பு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அதே நேரம் ட்ரோன்களை ஆயுதமின்றி கேமராக்களுடன் வந்ததாக பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருந்தது. இந்த நிலையில தான் தற்போது அந்த பாகிஸ்தானுடைய நிலைகளை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக அளித்திருக்கிறதா நம்ம முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ்குமார். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல இரண்டாவது நாளாக இந்தியாவின் பல நகரங்களின் மீது பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இதற்கு பதிலடியாக இந்தியாவின் மீது பாகிஸ்தானில் இருந்து எங்கெல்லாம் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதோ அது ஏவப்பட்ட பாகிஸ்தான் ராணுவ முகாம் மற்றும் பயங்கரவாத ஏவுதளம் ஆகியவற்றை இந்தியா தாக்கி அளித்திருக்கிறது. இதில் இரண்டு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்தியா தாக்கி அளித்தது பாகிஸ்தான் ராணுவ முகாம் மட்டுமல்ல, பயங்கரவாத ஏவுதளத்தையும் இந்தியா அந்த தாக்கி அளித்திருக்கிறது. இந்த இரண்டு இடங்கள் தான் இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் கடந்த 2 நாட்களாக ட்ரோன்களை ஏவிய இடங்கள், அதே போல ஏவுகணைகளை ஏவிய இடங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு நோய் என்று வந்துவிட்டால் அதன் சிம்டம்ஸை அளிப்பதற்கு பதிலாக சோர்ஸை அழிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள். நோய்க்கான அறிகுறியை அளிப்பதை விட அதன் மூலத்தை அழிக்க வேண்டும் என்று. அப்படித்தான் பாகிஸ்தான் இந்தியா பதில் தாக்குதல் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு எதிரான அதே இடத்தை குறிவைத்து இந்தியா அளித்திருக்கிறது. இது பாகிஸ்தானுக்கு கிடைத்த ஒரு செட்பேக்காகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அனதர் நெயில் என்ன காஃபன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதன்படி பாகிஸ்தானுக்கு மீண்டும் ஒரு செட்பேக் என்று இதை நாம் கூற முடியும். அதாவது இதனை பயங்கரவாத ஏவுதளங்கள் என்று இந்தியா கூறுகிறது. ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 3 ராணுவ தளங்களை குறிவைத்து இந்தியா ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கைகளை தான் பாகிஸ்தான் அவர்கள் தன் மீதான தாக்குதல் என்று கூறுகிறார்களா என்பது தெரியவில்லை. இரண்டு தரப்பிலுமே வெர்ஷன் என்பது வேறு வேறாக இருக்கும். இருப்பினும் இது மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்டாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவை நோக்கி எங்கெல்லாம் இந்த ட்ரோன் தாக்குதல் ஏவப்படுகிறதோ அந்த மூலத்தை குறிவைத்து தற்போது இந்தியா அளித்திருக்கிறது. தற்போது சற்று முன்னதாக மத்திய அரசு ஒரு விளக்கம் ஒன்றையும் கொடுத்திருக்கிறது. இந்தியா மீதான பாகிஸ்தானின் தூண்டுதலற்ற ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் வலுவான ராணுவ பதிலடியை இந்தியா கொடுத்திருக்கின்றது. தாக்குதல் அதிகரித்த போதிலும் இந்திய விமானப்படை அச்சுறுத்தல்களை அளிக்கும் அதே வேளையில் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது என தற்போது மத்திய அரசு ஒரு சமீபத்திய விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு.